கட்சி வலிமையாக வேண்டும். எங்களுடைய கட்சி வலிமையானால் இந்த தேசம் வலிமையாக இருக்கும். எங்களுடைய கட்சி வலிமை பெற்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். வலிமைப்படுத்த முன்வருபவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும். இளைஞர்கள் சாரசாரியாக வர தயாராக இருக்கிறார்கள். எல்லோரும் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் தலைவராக குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய செயல் திட்டம். இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்கு எதிராக கூட சட்டத்தின் முன்னாடிக்கு வைக்க முடியும். நம்முடைய இந்திய தேசத்துடைய சட்டம் வலிமையானது. இந்த தேசத்தை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி, இந்த தேச மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்திருக்கும் அமித்ஷா, இவர்களுக்கு எதிராகவே நாங்கள் புல்டோசரை பயன்படுத்துவதில்லை, பயன்படுத்தவும் மாட்டோம். ஆனால் இந்த தேசத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராக புல்டோசரை பயன்படுத்தலாமா? இது தீவிரவாத குணம் இல்லையா? பாசிச குணம் இல்லையா? இதை தைரியமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், பிரதமர் சொல்லுகிறார் என்றால் இதுதான் பாசிசவாதிகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பாஜக தலைவர்கள். இதை மோடியும் பேசுகிறார், உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யாவும் பேசுகிறார். இதுதான் அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் த பாலிடிக்ஸ். இல்லை, அவர்கள் தினமும் 10 படைகள் 15 படைகள் அமைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். டிஜிபி அவர்களும் ஐடி அவர்களும் நேரடியாக உடன் விசாரணையில் மேற்பார்வையிடலாம் தகவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது, நம்புகிறோம். அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து யாரும் தப்பிக்காமல் சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள், கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். சவுக்கு சங்கரை கைது செய்து சட்டரீதியான நடவடிக்கை. ஏற்கனவே நீதிமன்ற ஊழியர்களை பற்றி, குறிப்பாக பெண் ஊழியர்களை தாறுமாறாக தவறாக பேசியிருந்தால் அது தவறு. அதுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் நீதியரசர் கல்யாண சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அதுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்.